இந்த ஜேர்னில வந்து குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா இத 4 ஸ்டேட்டை தாண்டி தான் நம்ம வந்து தமிழ்நாடு போக போறாங்க. மக்களே பங்கார்பேட் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன். मेरा नाम संजय है, मैं जामनगर गुजरात से हूँ और अभी मदुरै तमिलनाडु जा रहा हूँ. மக்களே இங்க பாருங்க, காலையில ஈவினிங் 2 நேரமும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது நீட்டா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 100 கிராம் போடுறாங்க. ஒரு வண்டி நல்லா மூவ் ஆயிடுச்சு. தலைவர் காடு இப்படி இருக்கிறாரு. நாலு ஸ்டேட் கடந்து 5வது ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சுங்க. टक्कर सब्सक्राइब करो, लाइक करो और शेयर. 2300 கிலோமீட்டருங்க. 40 மணி நேரம் நம்ம ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணோம். வணக்கம் மக்களே, நம்ம குஜராத் சீரீஸோட கடைசி வீடியோ இது. குஜராத்ல வந்து நாங்க கோயில் வந்து ஆன்மீக பயண சுற்றுலா வந்து கோயிலை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். எல்லா கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தாச்சுங்க. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஜராத்தோட கடைசி நாளுங்க. இப்பதான் ட்ரெயின் காசுல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். துவாரகால இருக்கிறோம். துவாரகால இருந்து சேலத்துக்கு வந்து விவேக் எக்ஸ்பிரஸ்ங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2300 கிலோமீட்டர் நம்ம வந்து துவாரகால இருந்து சேலத்துக்கு டிராவல் பண்ண போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல செகண்ட் ஏசியில் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாம 40 மணி நேரம் டிராவல் பண்ண போறோம். எங்களோட ஜேர்னி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். மக்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1:20க்கு விவேக் எக்ஸ்பிரஸ் ஓகால இருந்து வருங்க. தூத்துக்குடி வரை இந்த ட்ரெயின் போகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துவாரகாவோட ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 நாளா இந்த இடத்துல தான் இருந்தோம். இங்க பக்கத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்க இருந்து இல்ல ஒரு 4-5 கோயில் பக்கமா இங்க இருந்து சுத்தி பார்த்தாங்க. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12:30 மணி. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1:20க்கு தான் ட்ரெயின் இருக்கு. இங்கே ஒரு 1 ஹவர் பக்கமா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெயின் பிடிச்சி நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாடு தாங்க. மாடு கட்டவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்க பாருங்க 10-15 மாடு வச்சிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. புதுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. கேஷ் கவுண்டர், ட்ரெயின் காசுல மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குதுங்க. ஏன் இங்க வந்து 1வது பிளாட்ஃபார்ம், அந்த 2வது பிளாட்ஃபார்ம் பாருங்க. மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவேக் எக்ஸ்பிரஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கீங்க எல்லாருமே. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகால இருந்து வரும். தூத்துக்குடி வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுங்க. மக்களே நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சுங்க. விவேக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பாருங்க வந்துருச்சுங்க. ஓகால இருந்து வந்துருக்கு. 40 மணி நேரம் டிராவல் பண்ண போறேங்க. 2300 கிலோமீட்டருங்க. ரொம்ப லாங் டிராவலுங்க. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெயின்ல வந்து ரொம்ப லாங் டிராவல் போக போறேன். எப்படி இருக்குது என்னன்னு சரியா தெரியல. உங்களுக்கு போக போக என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். எங்களுடைய ரயில் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போறேன். ஏன்னா ஒரு 24 மணி நேரம் 30 மணி நேரம் போயிருக்கேன். ஆனால் 40 மணி நேரம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. பாருங்க 1ல இருந்து பாத்தீங்கன்னா 52 சீட்டு தான் இருக்கு. பாருங்க செகண்ட் ஏசி. சீட் நம்பர் எங்க போட்டிருக்குன்னு தெரியலையே. மேல போட்டிருக்கு. 47 किधर है? 47 இந்த ஃப்ரண்ட் சைடு 47 ஃப்ரண்ட் சைடு. யார் பெரியவங்க முடியலன்னு சொன்னாங்க. நான் பாருங்க பேக் தூக்கிட்டு ஃப்ரண்ட் சைடு 27 லாஸ்ட். லாஸ்ட் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஏசி பெட்டியில் தான் இருக்கோம். நம்ம கூட வந்து 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலையே.
A1 ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணி கேட்கலாம். மௌலி எங்க இருக்க? A2பா. இங்க நான் இங்க A1 சொன்னேன், A2 தான் சொன்னேன். நான் எப்ப A2 தான் சொன்னேன். ரெடி பண்ணி மக்களே பார்த்தீங்கன்னா A1 ஏறிட்டாங்க. இப்போ A2 ஏறதுக்கு அப்பயும் நினைச்ச ஆளை காணாம எங்கடா இருக்கேன்னு தேடிட்டு இருந்தேன். மக்களே இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா A1 ஏறிட்டாங்க. இப்பதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு. முதல்ல வந்து தேர்ட் ஏசி தேர்ட் எக்கனாமிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 சீட் இருக்கும். கீழே 1, மிடில் 1, அப்பர் 1ங்க. ஆனா இந்த செகண்ட் ஏசில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு பக்கத்துக்கே 2 சீட்டு தான் இருக்கு. இங்க 1, கீழே லோயர் பர்த் அப்பர் பர்த். இதே சேம் தாங்க இந்த பக்கம் இருக்கு. என்னென்ன தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடுறதுக்கு நம்ம சீட்ல தான் நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசில வந்து பாத்தீங்கன்னா கதவு மாதிரியே இருக்கும் மூடுறதுக்கு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பில்லோ கொடுத்துருக்காங்க. பில்லோ பிளங்கெட்டுக்கு இது கீழே விரிச்சு போறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த துணி நம்ம போத்திக்கிறது. இந்த பிளங்கெட்டுக்கு மேல ஒரு ஒயிட் கலர் அது இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க அந்த இடத்துல விரிச்சு வச்சிருக்காங்க இல்லைங்க, அதுதாங்க அது விரிச்சு வச்சுக்கிறது. ஒன்று போத்திக்கிறதுக்கு மொத்தம் 2 ஒயிட் துணி இருக்கும், ஒரு பிளங்கெட்டு கீழே விரிச்சு போறதுக்கு. நம்ம தேர்ட் ஏசி எல்லாம் பண்ணும்போது தேர்ட் ஏசி, நான் ஏசி, ஸ்லீப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் சீட்டு அகலமா இருக்குதுங்க, ரொம்ப கொஞ்சம் அகலமா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 52 சீட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசில 71 சீட்டு 72 சீட்டு இருக்குங்க. அப்படியே பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க. இன்னமும் துவாரங்களை தான் இருந்துட்டு இருக்குன்னு கிளம்பியாட்டு இருக்குது. விவேக் எக்ஸ்பிரஸ்ங்க 2700 கிலோமீட்டருங்க மொத்தம் இந்த டிராவலுங்க. ஓகால இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போகிறதுக்கு நம்ம வந்து 2300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோம். செகண்ட் ஏசியோட பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இந்தியன் டாய்லெட்டுங்க. ஒரு டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. இல்லை இந்த விவேக் எக்ஸ்பிரஸ்ல இப்படி இருக்கா என்னன்னு செய்ய தெரியல, மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பாருங்க. இது எப்படி இருக்கு. கீழே நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி காலில் மிதிப்பு இல்லைங்க வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லைங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி வாஷ் மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க சீட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா 1ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 52 சீட்டு தாங்க இருக்கும். அதே தேர்ட் ஏசினா வந்து பார்த்தீங்கன்னா 72 சீட்டா 71 சீட்டும் இருக்குங்க. இது பாருங்க ஒயர்லாம் வேற இப்படி இருக்கு, ஓப்பனாக இருக்கு. ஓப்பனாக தான் இருக்கு, அது கல்லு வச்சாட்டு இருக்கு. ஹாய் ஓகேங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்க. தேங்க்யூ. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த துணி, இந்த பிளாங்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இதுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்க. வேற மாதிரி இருக்குதுங்க செகண்ட் ஏசி. பட் என்னன்னா பாத்ரூம் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இங்க பாருங்க சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே போயிட்டு வரதுக்குள்ள பாருங்க விரிச்சு ரெடியா படுத்து தூங்கிட்டாங்க பாருங்க. தப்பு எங்க மேல இல்ல, நாங்க A1 போனதுக்கு டிக்கெட்டே அனுப்பல. டிக்கெட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தோடனே எல்லாத்துக்கும் யாருக்கு எந்த சீட் நம்பர் என்ன பெட்டி A1 எல்லாமே சொல்லியாச்சு. எவிடன்ஸ் காட்டுறதா சேனல்ல காட்டுறது இருக்கு எவிடன்ஸ். பொழுதுனைக்கும் மெசேஜும் போனும் பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாம் காட்ட முடியாதுங்க. நம்ம எங்க வந்திருக்கிறோம் நம்ம என்ன பாக்குறோங்கிறது நீ அதை விட்டுறீங்க. எப்ப பார்த்தாலும் போனும் மெசேஜ் கைமா தாங்க இருந்தாரு இந்த குஜராத் சீரிஸ் ஃபுல்லாவே. மௌலிசங்கர் மட்டும் தான் கரெக்டா கவர் அவுட் பண்ணாருங்க. வெரி குட் மௌலிசங்கர். என்னங்க பண்றது, போன் வந்தா பேசிதான் ஆகணும். ஆமாங்க, அதுக்கு எப்படி 24 ஹவர்ஸ் எப்படி போன் வரும் உங்களுக்கு மட்டும்? 24 ஹவர்ஸ் எப்படி போன் வரும்? என்னங்க பண்றது, நாங்க இது வேலை செய்யறேன்னா அப்படிங்க. சரி ஆபீஸ் கால் பேசுறீங்களா? 24 நேரமா ஆபீஸ் காலுங்களா? ஆபீஸ் கால் 24 ஹவர்ஸ் எல்லாம் பேசவே இல்லைங்க. மக்களே பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சுங்க ட்ரெயின். ஒரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் தாங்க இருந்தோம். விட்டுட்டு போறதுக்கு மனசே வரலைங்க. துவாரகா பாய் 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 துவாரகா. மக்களே இங்க தலைவர் பிரகாஷ் இங்க வந்து இந்த இடத்துல படுத்திருக்காருங்க. இவர் வந்து மௌலிசங்கர்.
இதோட அப்பர் பர்த் எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளங்கெட்டு, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு கீழே வந்து பிளங்கெட்டுக்கு மேலே விரிச்சு போகிறதுக்கு. இது ஒரு துணி வந்து பார்த்தீங்கன்னா போத்திக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் ஏசிலாம் கொடுக்க மாட்டாங்க, செகண்ட் ஏசிலாம் கொடுத்துருப்பாங்களாட்டுதுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சுங்க. எப்படியோ ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா 4-5 நாளாக ஃபுல்லாகவே ட்ராவலில் இருந்துட்டோம். நிறைய பிளேசஸ் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பஸ்ஸில் சுற்றணும், ஆட்டோவில் வந்து ட்ராவல் பண்ணோம், நிறைய கோயிலில் விசிட் பண்ணோம். ஃபுல்லாக ட்ராவல்லே இருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலையில் என்ன நான் எழுந்திரிக்கிறேன்னு எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கு. நான் படுத்துட்டு காலையில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளேசஸ் இந்த, ஏன்னா இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலே தாங்க போகுது. மகாராஷ்டிரா வந்து ஹில்ஸ் அதிகமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க பார்க்க. போகிற வழியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். உங்களுக்கு மீண்டும் காலையில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றிங்க. பை 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 பை. மக்களே குட் மார்னிங். எந்திரிச்சாச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேங்க. ஏன்னா நைட்டே தூங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வரும்போது ஏதாவது ஒன்று வாங்கணும். நான் என்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எந்திரிச்சிட்டாங்க. ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க காலையில் கட்டிட்டு. கூல்டான மாதிரி இருக்குங்க. இந்த ஏசி பெட்டி ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே கூல்டான மாதிரி ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தாண்டி போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு நான் சூரியனை காட்டுறேங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வந்து சூரியனையே பார்க்கல. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை மோடமாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட்டு பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம் சூரியன் பார்க்குறேன். வெளியே சூரியன் தெரியுது. வெளியே போயிட்டு எப்படி இருக்கு எனக்கு காட்டுறேன். வெளியே தான் போயிட்டு இருக்கிறேங்க. செகண்ட் ஏசியில் தான் போயிட்டு இருக்கோம். வெளியே போயாச்சு. மக்களே இப்போதான் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம சூரியனே பார்க்குறேங்க. நல்லா மழைங்க. நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணோம். நம்ம குஜராத்தில் இருக்கிற கடற்கரை கோயிலில் நிறைய நம்ம சுற்றி பார்த்தோங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனே பார்க்குறேங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வேற லெவலில் இருக்குங்க. ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வேகத்தில் போயிட்டு இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க போகும். காலையில் ஒரு 10:30 மணி இருக்குங்க. இப்போ தான் நம்ம அகமதாபாத் தாண்டி போயிட்டு இருக்கிறேங்க. அகமதாபாத்தில் இருந்து இப்போ நம்ம அடுத்தது ஆனந்துக்கு அப்புறம் வடோதராக்கு அப்புறம் சூரத்து போயிட்டு சூரத்துல இருந்து கல்யாணம் போவோங்க. மக்களே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடலைங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வடோதரா ஜங்ஷன் வரப்போகுதுங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும். வெயிட் பண்ணி இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடோதரா ஜங்ஷன் வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது இங்கே தாங்க இப்போ இட்லி வேற தோசை ஏதாவது இருக்கான்னு தெரியல. கீழே இறங்கி போனால் தான் தெரியும். என்ன ஸ்டேஷன் தெரியல இப்போ இருக்கிறது. 5 நிமிஷத்தில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வந்துடுங்க. மக்களே வடோதரா ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஷன் ஆட்டுதுங்க. நிறைய ட்ராக்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஜிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் கம்பெனி மாதிரி இந்த இடத்துல இருக்குதுங்க. பக்கத்தில் இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வண்டி நிறையா போகுங்க. அதோட வந்து ஃபில் பண்ணுறது, இந்த டேங்க் ஃபில் பண்ணுறது ஆயில் இல்லை குருட் ஆயில், மற்றபடி டீசல் பெட்ரோல் எதாவது கூட இருக்கலாங்க. இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சிஎல்னு போட்டிருக்கு. இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் லாரி தான் வந்து நிறைய வரிசையாக நின்றுட்டு இருக்குதுங்க. நம்ம இங்கே இந்த ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கி நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட்டு இருக்கா, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணுங்க. அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே வந்தோம். நல்ல பெரிய ஜங்ஷனுங்க வடோதராங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடோதராக்குள்ள என்ட்ரி ஆகுதுங்க ட்ரெயின். பாருங்க அப்படியே வளைஞ்சு போகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த வியூ. நல்லா பெரிய ஊருதானாட்டுதுங்க வடோதரா. நம்ம குஜராத்தோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நகர். மெயின் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் தாங்க. அதுக்கப்புறம் நல்லா பெரிய ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த வடோதரா தாங்க. நல்லா பெரிய ஸ்டேஷன் ஆட்டு. ஊர் வந்து பெரிய ஊர் தானே. வடோதரா ஜங்ஷன் வந்தாச்சு. சாப்பாடு இருக்குமா எனக்கு தெரியல வேற. மக்களே வடோதரா ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இது எல்லாம் 6வது பிளாட்ஃபார்முங்க. அந்த லைனு நிறைய பாருங்க, ட்ராக் நிறைய கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டேஷன் ஆகுது. பையன் வந்து இறங்கி கொடுக்குற பெட்டு இப்போ அந்த வண்டி நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. சாப்பாடு நிறைய பேர் நிறைய பிளேட்லாம் வச்சிருக்காங்க.
என்ன இருக்குதுன்னு தெரியலைங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடோதரா ஜங்ஷனில் தாங்க இருக்கிறோம். இட்லி இல்லை மௌலி, இட்லி கிடையாது. இந்த மாதிரி பஜ்ஜி தான் இருக்குது. வேற என்ன பண்ணலாம்? பஜ்ஜி தான் இருக்குது. பஜ்ஜி வைக்குமா? பஜ்ஜி தான் இருக்குது. சரி, வேற ஆயில் ஃபுட் இல்லாமல் வேற எதுனா வாங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா. ஆயில் ஃபுட்டு வேணாம். ஏன்னா இதை தவிர்த்து விட்டா வேற எதுவுமே இல்லையே இங்கே. நம்ம அந்த இதில் அகமதாபாத்லேயே வாங்கியிருக்கோம். அங்கே தான் இட்லி கிடச்சிது. ஒரே ஒரு ஸ்டால் தான் இருக்குது. இன்னும் போனால் ஒரு 100 மீட்டர் தள்ளி போன ஒரு ஸ்டாலுக்கு கரெக்டாக 100 கிராம் போடுறாங்க ஒரு இது. தோத்தோ இங்கே வெளியே பாருங்க, நம்ம சின்ன போண்டா, நம்ம ஊர்ல கொஞ்சம் போண்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். சின்ன சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க. இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இல்ல, இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாங்க. இங்க நீங்க எந்த இது சாப்பிட்டாலுமே இட்லிக்கும் சரி தோசைக்கும் சரிங்க, வேற நீங்க எது ரொட்டி இது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எது சாப்பாடு வாங்கினா கூட வந்து பாத்தீங்கன்னா தாலின்னு சொல்லுவாங்க. குஜராத் தாலி, அகமதாபாத் தாலி இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி வாங்கினா கூட இந்த மாதிரி மிளகா கொடுத்துறாங்க. நறுக்குன்னு கடிச்சிங்கன்னா சுருக்குன்னு இருங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகா காரமா இருக்குதுங்க. இந்த டைம் கடிக்கிறப்ப காரம் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. இதே நம்ம ஊர் மிளகாலாம் கடிச்சோன்னா பயங்கர காரமா இருக்கும். சரிங்க, அப்படின்னா காரம் வறுத்துருந்தாங்க. இன்னொரு மிளகா சாப்பிடுங்க. இன்னும் 4 மிளகா இருக்குங்க, தரட்டுங்களா? இவ்வளவு மிளகா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. இன்னும் காரம் இல்லைங்க. காரம் இல்ல காலங்கிறீங்க, பாதி மிளகா இங்கே போட்டுறீங்க. சாரிங்க, இந்த மிளகா சாப்பிட்றேன் உங்களுக்கு. மிளகா இவ்வளவு மிளகா அதிகமா சாப்பிட்டது வெறும் மிளகா வாயில. பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மிளகா 5 மிளகா பக்கமா சாப்பிட்டாங்க. நான் துளி கூட காரமே இல்லை. இந்த பச்சை மிளகாக்கு இந்த போண்டா கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நீங்க என்ன சப்போஸ் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வந்து நீங்க வடோதரா இந்த குஜராத்ல இருந்து வந்தீங்கன்னா இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. மதியம் வந்து எந்த ஸ்டேஷன் எப்போ போறோம் எங்கன்னு சரியா தெரியல. செக் பண்ணிட்டு அங்க மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டேஷன்ல வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட சரியா இருக்கிறது இல்லைங்க. மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆச்சு கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து வந்து சும்மா போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் வந்து விளையாடலாம். ஒரு 7 செட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மேட்சும் லாஸ்ட் மேட்சும் நம்ம எடுக்கிற பாயிண்ட் டபுள்ஸ். அந்த இதுதான் வந்து இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 மேட்ச் நடக்கும். அதுல யார் வந்து கம்மியான பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னிங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறோம். 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்டு போட்டு விளையாட போறோம். உங்களுக்கு எப்படி விளையாடுறோம்னு சொல்லி காட்டுறேன். ஃப்ரெண்ட்லியா தான் விளையாடுறோம். ஆமாங்க, ட்ரக்கர் வந்து 3 லூஸ் ஆயிட்டாருன்னா வந்து என்னன்னா 1 மந்தோட ஏர்னிங்ஸ் வந்து எங்களுக்கு தரதா சொல்லியிருக்கிறாரு. 6 இந்த மேட்சோட வந்து முடிவுல வந்து சொல்றோம். பிரபு வந்து 1 மந்த் ஏர்னிங் வந்து இழந்துட்டாரா இல்ல வந்து தக்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு. எங்களோட இது அது கிடையாது, நோக்கங்கள் அது கிடையாது. பட் அடுத்த ட்ரிப்லயாவது அவரே வந்து ஒரு சேனல் மூலியமா வந்து எங்களை கூட்டு போனோம் அப்படியே ஒரு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம். கண்டிப்பாங்க. அது நம்ம சேனல் டெவலப் ஆகட்டும். யார் யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காட்ட போறோம் இந்தியாவை. இந்த பயணத்தோட என்ன பேரு சொல்லி பாதிட்டு எங்களை வச்சு ஓட்டிட்டாரு. சுத்தி காட்ட போறாரு எங்களுக்கு தெரியல. இந்த பயணத்தோட இறுதியில உங்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சஸ்பென்ஸ் வந்து காத்துட்டு இருக்கு. அது என்னங்கிறது இந்த எண்ட் ஆஃப் வீடியோல உங்களுக்கு வந்து ரிவீல் பண்றோம். கண்டிப்பா பாய். மேட்ச் ஆரம்பிக்க போறேங்க. பாய் மக்களே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கர் சைட்ல வெட்டி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஜாக்கி. நம்ம கார்டில் பாருங்க, இதுதான் நம்ம கார்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து ரவி பார்க்க போறாரு. ஜோக்கர் பார்க்க போறாரு. ரவி பார்த்தாச்சு, ஜோக்கர் பார்க்க போறாரு. நம்ம கார்டு நம்ம கிட்ட ரம்மி இருக்கா இல்லையான்னு பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கிட்ட ரம்மி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்க மக்களே. குருன்னு பார்த்துட்டு இருக்காப்ல. முடிச்சு விட்டுனேன். முடிச்சுக்கலாம். ஆஹா, தலைவர் முடிச்சிட்டாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். நம்ம கிட்ட பாருங்க 4, 5, 6, 7 ஃபர்ஸ்ட் ரம்மி AKQ. அப்புறம் போயிட்டு 5 தான் ஜோக்கரு. இந்த கார்டு குறைச்சி இப்போ நம்ம பாயிண்ட் எண்ணி போட போறோம். 7, 10, 10, 3, 13, 14, 17, 17, 34 பாயிண்ட்டுங்க. மௌலி 108 பாயிண்ட். 34 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்.
34. ஆமா. 68. சிங்கிள் டபுள்ஸ்ல 34. 68. 34. 17 34. நிரந்தரம் தலைவர் கார்டு இப்படி அடிக்கிறாரு. ஏன் இப்படி போகுது சொல்றேன். மக்களே இப்போ நம்ம கார்ட்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து செவன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாஷ் தாங்க ஜெயிச்சாரு. அப்படியே நம்ம வெளியே வந்து பார்த்தோன்னே அப்படியே சூரத் ஜங்ஷன் வந்துருச்சுங்க. மிக மிக ஒரு சூப்பரான ஒரு அரபிக்கடலை ஒட்டி நம்ம எப்படி நம்ம சென்னை நமக்கு கடலை ஒட்டி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூரத்து வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸுங்க. பார்க்க பெரிய பெரிய பில்டிங்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஈரோடு திருப்பூர் வந்து நம்ம அந்த பனியன் தயாரிக்கிறதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு முதலிடமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சூரத்து தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளியில் வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. இங்கிருந்து தான் நிறைய கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் முக்கால்வாசி கடைகளுக்கு வந்து துணிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூரத்தில் இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ தான் போயிட்டு வாங்கிட்டு இருந்தோம். சூரத்தை தாண்டி அடுத்து ஒரு ஸ்டேஷனுக்கு நேம்லாம் சரியாக தெரியல. அங்கே தான் வந்து நம்ம வந்து பிக்கப் பாயிண்ட்டுங்க அங்கே தான் வந்து கொடுத்தாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படின்னு இந்த ஐஆர்சிடிசியில் ஆப் இருக்கும் ஃபுட் ஆர்டர் ட்ரெயின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம பிஎன்ஆர் நம்பர் போட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே காட்டும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இப்போ நாங்கள் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிக்கிறோம்னா ஆலின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலி மினி தலி இது குஜராத் தலிங்களா அது. இந்த தலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனு ரைஸு தால் அப்புறமேட்டு சப்பாத்தி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 தலிங்க இது. இதேமாதிரி சேம் தாங்க இது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லிங்க. இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்டர் பண்ணேன். ஏன்னா நம்மள அந்த தலி வந்து சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசையும் இட்லியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்புட்டாலும் ஏந்திரிக்க மாட்டேங்கிறார். ரொம்ப வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் வந்து சரி அவர் பொறுமையாக வந்து ஏஞ்சி கூட சாப்பிட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு வயிறு பசிங்க நம்ம சாப்பிடுவோம். சாம்பார் பாருங்க தண்ணியாட்டு இருக்குது. தோசை முன்னாடியே போட்டு வச்சிட்டான் பைத்தியக்காரன். காஞ்சி போச்சு. சாம்பார் இனிக்குதுங்க. தோசை இனிக்குதுன்னு தான் தெரியல. சட்னி சூப்பராக இருக்குங்க. ஆனால் சாம்பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிக்குதுங்க. மக்களை இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டாச்சு. தோசை கொஞ்சம் ஆறி இருந்துச்சுங்க. வரன்னு தான் இருந்தது. இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க. பரவாயில்ல. பட் என்னன்னா சாம்பார் தான் இனிக்குதுங்க. சட்னி பரவாயில்ல ஓகே. சாப்பிட்டாச்சுங்க. ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னா சாப்பாடு ஓகேங்க. இட்லி வந்து ஓகே. தோசை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்துச்சு. அது கொடுத்துட்டு சட்னி சூப்பராக இருந்துச்சுங்க. வேற லெவலில் இருந்தது. ஆனால் தோசைக்கான அந்த சாம்பார் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப இனிச்சிட்டு இருந்ததுங்க. அதுதான் கொஞ்சம் பெரிய ஒரு ட்ராபேக் ஆகி போச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. ஏன்னா ரொம்ப பசியில் இருந்தோம். அதனால வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். வேற வழியே இல்லைங்களா. ஏன்னா அதர் ஸ்டேட்டில் இருக்கிறோம். நம்ம ஊர்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்று வேறு ஏதாவது கூட மாற்றி சாப்பிட்லாம். மக்களே இப்போ நம்ம சூரத்துலேருந்து மகாராஷ்டிரா நோக்கி போயிட்டுருக்குங்க. மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜங்ஷனுக்கு தாங்க போவோம். கல்யாணிலேருந்து பூனேலேருந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரங்க. அங்கேருந்து பங்காரப்பேட்டிலேருந்து அடுத்த ஸ்டாப்பு சேலம் தாங்க. நம்ம போகிற வழிகள் எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக பசுமையாக இருந்துச்சுங்க. நம்ம சூரத்துலேருந்து மகாராஷ்டிரா போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரபிக்கடல் ஒட்டியே தாங்க போவோம். நிறைய பில்டிங்ஸு மகாராஷ்டிராவில் இந்தியாவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸை வந்து ஏகப்பட்டது பெருசாக நிறையா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஆரஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ் அதிகமாக இருந்துச்சுங்க. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அதிகமாக வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட ரயில்வே ட்ராக்குங்க. மகாராஷ்டிராவில் என்ட்ரி ஆனதுமே போதுங்க ஏகப்பட்ட ரயில்வே ட்ராக்கு நிறைய கேபின் நிறைய போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிஸியான ஒரு சிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட மான்செஸ்டருங்க. தமிழ்நாட்டோட மான்செஸ்டர், இந்தியாவோட மான்செஸ்டர்னா மும்பை, தமிழ்நாட்டோட மான்செஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா
கோயம்புத்தூருங்க. பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க போகிற வழிகள் எல்லாமே. மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைமேட்டு தாங்க. போகிற வழிகள் எல்லாமே பசுமையான மரங்கள், மலைகள், பெரிய பெரிய மலைகள், அப்புறம் ஆறுகள் அதிகமாக இருந்துச்சுங்க. போகிற வழிகள் எல்லாமே அவ்வளோ சில்லுன்னு வெளியே வந்து நிற்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து அவ்வளோ சூப்பராக அடிச்சுதுங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனே ஜங்ஷனில் இருக்கோம். சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம். இப்போ போயிட்டாங்க என்னன்னு சரியாக தெரியல. சுற்றி பார்த்துட்டாங்க, யாரும் இல்லையே. நம்ம பூனேல வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து IRCTCல வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மஷ்ரூம் பிரியாணி, 1 வெஜ் பிரியாணிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வச்சுன்னா ஒரு ஃபோன் வந்துருச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி ப்ளஸ் வெஜ் ரைஸ் சொல்லியிருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி 2 மஷ்ரூம் பிரியாணி, ஒரு வெஜ் பிரியாணி சொல்லியிருந்தோம். அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க முன்னாடியே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளான் பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ளேவர் பார்க்குறப்ப அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பக்கத்தில் காட்டுறது இந்த ஃப்ளேவரை பாருங்க, பார்க்குற ரைஸும் சூப்பராக வேற மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனியன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சாப்பிட சொல்கிறேங்க. ஒரு 7-8 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் சாப்பிட்ற வெஜ்ஜு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்றேன்னா அது இதுதாங்க. வேற லெவலில் இருக்குங்க. இன்னொரு சாப்பாடு கூட ஆர்டர் போட்டுருந்துருக்கலாங்க. உண்மையிலுமே வேற லெவல் டேஸ்ட் இருக்குங்க. மக்களே இப்போ நம்ம சாப்பிட்டாச்சுங்க. வெஜ்ஜி பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்தது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜி பிரியாணி சொல்லியிருந்தோம்ல, அது கொஞ்சம் சும்மா பரவாயில்ல, சாப்பிடலாம். இதை கம்பேர் பண்ணும்போது மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி பக்கமாக இருந்துச்சுங்க. எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து ரைட் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயினில் நைட்டு தூங்குறது 2வது நாளுங்க. நேற்று நைட்டு 1 மணிக்கு ஏறணும். இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து சேலம் வந்துருங்க. மார்னிங் அடுத்தது என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவேன். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஃபுல்லாவே கார்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல ஹிந்தி பேசிட்டு கழிச்சுக்கிட்டு சூப்பரா நல்லா நீங்க நல்லா ஃபன்னா என்ஜாய் பண்ணாங்க. குட் நைட்டுங்க எல்லாருக்கும். நம்ம காலையில மார்னிங் பார்ப்போம். மக்களே இப்ப நம்ம வந்து யாத்திரையோட கடைசி நாள், ட்ரெயின்லயே வந்து 2வது நாளுங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் ரீச் ஆயிடுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1800 2000 கிலோமீட்டர் பக்கமா நம்ம டிராவல் பண்ணியாச்சுங்க. நம்ம அகமதாபாத்னா இந்த ஓக்கால இருந்து நம்ம சேலம் வரதுக்கு 2300 கிலோமீட்டருங்க. அவ்வளவுதான் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து டிராவல்ல அதிக கிலோமீட்டர் ட்ரெயின்ல ஜேர்னி ஆனது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் இட்லியும் வாங்கி வச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம், அடுத்தது பங்கார்பேட்டு, அதுக்கு அடுத்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா சேலங்க. பங்கார்பேட்டுக்கு அடுத்தது சேலம். கிட்டத்தட்ட 220 கிலோமீட்டர் பக்கமா நான் ஸ்டாப் இது. அடுத்தது பங்கார்பேட்டு போச்சுன்னா அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் சேலம் தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு, இப்போ இட்லிங்க, இது வடை, சட்னி, இந்த இடத்துல தோசைங்க. இதில் வந்து சட்னி மட்டும் தான், தேங்காய் சட்னி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாம்பார் கொடுக்கவே இல்லைங்க. சாம்பார் ஒரு வேளை இல்லையோ என்னன்னு செய்ய தெரியல. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 2 இட்லி கொடுத்தாங்க. ஒரு தோசை வந்து 50 ரூபாங்க.
ஒரு வடையை விட்டுட்டீங்களே. இட்லிக்கு வந்து வடை வந்து சைடிஷா கொடுத்தாங்க. நான் தோசைக்கு எதுவுமே கொடுக்கல. என்ன ஒண்ணு, இட்லி வந்து ஆள் அடிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆள் அடிச்சா கூட காயம் ஏற்பட்டு மாட்டேது, அந்த மாதிரி இருக்குது. கம்பெனி தோசையா வாங்கியிருக்கலாம். பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. சட்னி இருக்குது. பட் என்னன்னா இனிக்கலைங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆந்திராவில் இருக்கோம். நீங்க சாப்பிட்ற லெமன் ரைஸ் வந்து எப்படி இருக்கு? லெமன் ரைஸ் ஐயோ கொடூரமா இருக்குங்க. புளிக்குது ஒரு பக்கம், உப்புலாம் கட்டி கட்டி அப்படியே இருக்குங்க. வாயில எடுத்து போட்டா அப்படியே கத்தியோட அப்படியே வாயில வருது துருப்பு. ஒருவேளை சாப்பிடனால எங்க உப்பு அதிகமா வந்துருச்சா? ஐயோ தெரியலங்க, கொடூரமா இருக்குங்க. சாப்பிட முடியல, பயந்து சாப்பிடுறதா இருக்குது. இவ்வளவு நாளே சாப்பிட்டது ஒஸ்ட் சாப்பாடு. இத்தனை நாள்ல சாப்பிட்டது இதான் ஒஸ்ட் சாப்பாடு. ஸோ கை வைக்கிறதெல்லாம் இப்போ பயமா இருக்கு சாப்பிட்றதுக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம ஊருக்கு நீங்க வேற நெருங்கி வர சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் உப்பு சாப்பிடலாம். நீங்க உங்களுக்கு வாங்கினது? எனக்கு வாங்கினது சட்னி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. தோசை வந்து நல்லா இருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் சூடா இல்லாம கொஞ்சம் ஆயிடுச்சு. இப்படி வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. துணைவேறு நினைப்பாங்களா இருக்குது? அவருக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்க வாக்கல அவங்களுக்கு தனியா சாப்பிட்டு இருக்கிறீங்க. அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, நான் இங்கே தான் அதனால நீங்க எதுவும் கேட்காம சாப்பிட்டீங்க, அதனால கொஞ்சம் நினைப்பாங்க. மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து 2வது நாள், இந்த ட்ரிப்போட கடைசி நாள். ஃபுல்லாக சாப்பிட்டு ரெடி வேற லெவலில் இருக்கீங்க. பாருங்க மக்களே, அப்படியே சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படியே வேறு லெவலில் கிளைமேட்டுங்க. வெயிலில் அப்படியே மோடமாக இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் மேலே அப்படியே மேலே ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மலைங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ணராஜபுரம் தாங்க. போகிற வழிகள் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா கிடையாதுங்க, தெலுங்கானா கர்நாடகாங்க. இந்த பார்டரை ஒட்டியே தான் இந்த ட்ரெயின் ட்ராக் வர மாட்டேதுங்க. ஃபுல்லாக ஹில்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டோன் ஹில்ஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி அந்த மலையே அது அப்படியே ஒன்று சேர்ந்து குன்றுகளாக ஒன்று சேர்ந்து அப்படியே மலையாக ஃபார்ம் ஆகிறதாங்க. அந்த மாதிரி தான் இங்கே மலைகள்லாம் இங்கே இருக்க போகிற வழி எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஹில்ஸ் மேலே தாங்க இப்போ வண்டி போயிட்டுருக்கு. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரங்க பக்கமாக வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பங்கார்பேட்டை, அதுக்கப்புறம் சேலங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நிறைய போயிட்டு இருக்க மாட்டேங்குது. வேற புதுசாக இதில் ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக அமைச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தாங்க பாருங்க. நிறைய ஒர்க் நிறையா பாருங்க. அந்த ட்ரெயின் ரெடியா இருக்க மாட்டேங்குது வரதுக்கு. லைட்டா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த ட்ரெயின் ரெடியா இருக்கு. லைட்டா மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏசி டபுள் எக்ஸ்பிரஸ் பெங்களூருக்கு சென்ட்ரல் போகுது. பாருங்க, கிருஷ்ணராஜபுரத்துல தாங்க ட்ரெயின்ல பாதி பேர் ஃபுல்லா இறங்கிட்டாங்க. எல்லாருமே இறங்கி போயிட்டாங்க. பயங்கர க்ரௌடா இருக்குது. பயங்கர ஐடி கம்பெனிலாம் நிறைய இருக்க மாட்டேங்குது. பயங்கரமா டெவலப்டு சிட்டியா இருக்கு கிருஷ்ணராஜபுரம். நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டே இருக்குங்க. அந்த ட்ரெயின் மூவ் ஆகுதுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலு பெங்களூரு கோயம்புத்தூருங்க. டபுள் டக்கர் வண்டிங்க. ஏசி D1 D2 D3 சொன்ன டபுள் டக்கர் வண்டி. அதுதான் பாருங்க, கலர் இருக்குது, எல்லோ ரெட்டு மிக்ஸ் ஆகி இருந்தது. நம்ம ட்ரெயினில் வந்த முக்கால்வாசி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இறங்கிட்டாங்க. கிருஷ்ணராஜபுரத்துக்கே இறங்கிட்டாங்க. பாருங்க, இந்த க்ரௌட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் இறங்கிட்டாங்க. மீண்டும்
இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. செகண்ட் ஏசி பெட்டிங்க. இதே தேர்ட் ஏசியா இருந்துச்சுன்னா கீழே ஒண்ணு, மிடில் ஒண்ணு, அப்பர் ஒண்ணு, 3 இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது இப்ப நம்ம இப்படி உக்காரோம் பாத்தீங்களா, இப்ப உக்காரும் போது இது தலை இடிக்காது, சரிங்களா? இப்ப நல்லா உட்காந்துக்கிட்டு தலை கரெக்டா இருக்கு. இதுவே நம்ம அந்த தேர்ட் ஏசியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி குமிஞ்சுக்கிட்டு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டாப்ல அப்பர் பர்த் போட்டோம்னா வச்சுக்கோங்க, தலைதான் இப்படி கீழே ஃபுல்லா தொங்குற மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாருங்க, இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல, தெரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு வச்சு டிஸ்க் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஒரு டவல் இங்க பாருங்க, இந்த மாதிரி டவல் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட் போட்டு கட்டுறாங்க. அதான் லைட்டுங்க. ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா பெட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக லைட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குங்க. செகண்ட் ஏசிலாம் எல்லாமே இறங்கிட்டாங்க ஃபுல்லாவே. இந்த பெட்டியை செகண்ட் ஏசி பெட்டியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த பெட்டியில் மொத்தம் 50 சீட்டு பக்கமா இருக்கும். 52 சீட் இருக்குது. ஒரு 20 பேர் பக்கமா தாங்க இருக்கிறோம். ஃபுல்லாவே காலி ஆயிட்டாங்க. எல்லாமே கிருஷ்ணராஜபுரத்துல தான் வந்து எல்லாமே இறங்கினாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போட்டுக்கலாம் பாருங்க. அந்த மடைக்கு வரது எப்படின்ட்டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியா இந்த மாதிரி இழுத்துறது. ஒவ்வொரு சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலாவே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டையும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி விண்டோ பாருங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி விண்டோ கொடுத்துருக்கேன். இதை பிடிச்சி இழுத்தா இது கண்டுக்க மாட்டேங்குது. இதா இருக்கு பாருங்க. அன்ரிசர்வ் பெட்டிங் இது. இதுவுமே ஃபுல்லா தாங்க இருக்கு. நம்ம நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா மேல பயங்கர க்ரௌடா இருந்துச்சு, நிக்க கூட இடம் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாருங்க எல்லாம் இதுல இருக்கிற எல்லாம் இறங்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் தாங்க. அன்ரிசர்வ் பெட்டி பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஓக்கால இருந்து தூத்துக்குடி வரைக்கும் செல்ற அன்ரிசர்வ் பெட்டி ஃபுல்லாவே ஃப்ரீங்க. ஜெனரல் அன்ரிசர்வ். இந்த ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா குஜராத் போனோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்துச்சு. அடுத்து லைட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்டர் மத்திய பிரதேஷ் வந்து கவர் பண்ணோம். அப்புறம் ஆந்திரா வந்துச்சு, கர்நாடகா கிராஸ் பண்ணிச்சு. அடுத்ததான் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு வந்து கொஞ்ச நேரத்துல பங்காரப்பேட் தாண்டுச்சுன்னா அடுத்து தமிழ்நாடு என்ட்ரிங்க. குடியாத்தம் அந்த ஆம்பூர் வாணியம்படி அந்த லைன்ல போயிட்டு இந்த வண்டி வந்து உள்ள என்ட்ரி ஆகும். நம்ம சென்னைன்னா நம்ம தமிழ்நாட்டுலங்க. அப்படியே முடிச்சுட்டு சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடிங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓக்கால இருந்து கிட்டத்தட்ட தூத்துக்குடிக்கு 2350 கிலோமீட்டருங்க. இதுல வந்து நம்ம டிராவல் பண்றது மட்டும் 2300 கிலோமீட்டருங்க. கரெக்டா ஓக்காவுக்கு முன்னாடி, ஓக்காவோட அடுத்த ஸ்டாப் துவாரகா. அங்க இருந்தா நம்ம ஏறணும். 4-5 ஸ்டேட் பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. தாண்டினா நம்ம குஜராத்தையும் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்றேன், நம்ம தமிழ்நாடு வந்து இன்க்ளூட் தான் பண்ணி தான் சொல்றேன். மக்கள் இங்க பாருங்க, காலையில ஈவினிங் 2 நேரமும் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்றது நீட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா கிளீன் பண்றாங்க. நல்லா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும் பாத்தீங்களா, அந்த கிருமி நாசினி மாதிரி தெளிச்சு நல்லா வந்து தொடச்சு விடுறாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட்டுங்க ஈவினிங் 2 டைமும் வந்து கிளீன் பண்ணி சுத்தமா கிளீன் பண்றாங்க. மெயின்டைன் பண்றது எல்லாமே சூப்பரா பண்றாங்க, பிரச்சனையே இல்லை. My name is Naim Krunal. I'm from Rajkot से Chennai. I'm traveling bus old. फिर प्रभु टक्कर चैनल लाइक फॉलो और सब्सक्राइब करो. मेरा नाम संजय है, मैं जामनगर गुजरात से हूँ और अभी मदुरई तमिलनाडु जा रहा हूँ. और ये प्रभु ठक्कर का यूट्यूब चैनल है, उसमें लाइक और सब्सक्राइब करें. பாருங்க 2 இன்ஜின் கொடுத்துருக்காங்க கூட்ஸ் வண்டியில. இல்ல இரும்பு தகரம் மாதிரி இருக்குதுங்க. மக்களே, பங்காரப்பேட் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் தாங்க. இப்ப நம்ம பங்காரப்பேட் ஜங்ஷன்ல தான் நாங்க நிக்குதுங்க. இங்க வந்து ஓரளவுக்கு மக்கள் எல்லாம் தமிழ் பேசுறாங்க. எதனால நம்ம
தமிழ்நாடு பார்டர் ஒட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பங்கார்பேட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் நல்லாவே பேசுறாங்க. மக்களே, சோமநாயக்கம்பட்டி வந்தாச்சுங்க. தமிழ்நாடுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நம்ம இங்கிருந்து நம்ம வெளியூர் குஜராத் போறோம், நம்ம காஷ்மீர் போறோம், அமர்நாத் போறோம், கேதார்நாத் போறோம். இங்கெல்லாம் நம்ம போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது அந்த தமிழ் வாய்ஸ் வந்து கேட்காதா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆவலுன்னு இருப்போம். சப்போஸ் மாதிரி அதை கேட்டுருச்சுன்னு வச்சுக்க, அதை விட ஒரு அளவில்லாத சந்தோஷம். அந்த மாதிரி தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்துட்டு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல என்ட்ரி ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதே சந்தோஷம் இருக்குதுங்க. ரொம்பவும் ஹாப்பியா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். சோமநாயக்கம்பட்டின்னு போட்டிருக்கு. ஒருவேளை பார்டரு, ஆனா தமிழ்லயும் எழுதியிருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்குது, கன்னடத்துலயும் எழுதியிருக்குதுங்க. ஒருவேளை பார்டரா இருக்குங்க, அதனாலதான் கன்னடத்துலயும் எழுதியிருக்கு. இந்த இடத்துல டிராப்பிங் பாயிண்ட், இது ஸ்டாப் பாயிண்டே கிடையாது, ஆனா இங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே, இது கிராசிங், ஆனா இங்க நம்ம ஸ்டாப்பிங் பாயிண்ட்லாம் கிடையாது. இது நம்ம பங்காரப்பேட்டு விட்டுத்தா அடுத்தது வந்து பங்காரப்பேட்டுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலம் தாங்க. பட் ஏதோ கிராசிங்கா இருக்கும், ட்ரெயின் கிராசிங்கா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்டே வந்து இந்த இடத்துல டிராப்பிங் பாயிண்டே கிடையாதுங்க. நம்ம பங்காரப்பேட்டு விட்டா அடுத்தது சேலம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் போட்டுருந்துச்சு. ரெட் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, டவர் சிக்னல் கிடைக்கலையாட்டுதுங்க. பாருங்க, நம்ம நல்லா மலையாட்டுதுங்க. இந்த ஏரியாவெல்லாம் நல்லா தண்ணி தேங்கி நிக்குது காட்டுல. பாருங்க, ரயில்வே கேட்டை ஒட்டி அந்த இடத்துல பாருங்க மாடு கட்டி இருக்காங்க பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோமநாயக்கம்பட்டிங்க. நம்ம வந்து கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கும் பார்டர்ல இருக்கிறோம். ட்ரெயின் வந்து கிராசிங் ஆட்டுது, அதுக்காக சிக்னல் போர்ட்ல கிடைக்கல, அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா வெயிலே பாக்கலீங்க. இன்னைக்கு தாங்க ஒரு காலையில இருந்தா வெயிலே பாக்குறோம். பயங்கரமான மலைங்க நார்த்து ஃபுல்லாவே. தென்னக ரயில்வே தாங்க வேற லெவலுங்க. நம்ம ட்ராக்கு ரயில்வே அந்த ட்ராக் இருக்கும் பாத்தீங்க, அது அப்புறமேட்டு பின்னாடி ஜல்லிலாம் போட்டிருக்காங்க. நல்லா நீட்டா ஓரளவுக்கு மெயின் பண்றாங்க. ஆனா நார்த்ல போயிட்டா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பால்காக் போட்டு துப்பி ஒரு நீட்னஸ், ஒரு கிளீன்னஸ் கிடையாதுங்க. எல்லாம் அப்படியே மாடு இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல படுத்திருக்கு. ஜங்ஷன், அந்த ஜங்ஷனுக்குள்ள அப்படியே இருக்குதுங்க. ரொம்ப கிளீனிங்காவே கிடையாதுங்க நார்த் ஃபுல்லாவே. தென்னக ரயில்வே சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கா இருக்கட்டும், அந்த காகிதம் போடுறது, கிளீன் பண்றது, சுத்தமா வச்சிருக்கிறது அவ்வளவு நீட்டா இருக்குதுங்க. ஸ்மால் ட்ரெயினுங்க, மெமோ ட்ரெயின் பெங்களூர் போதாட்டுது. பூரி டு காரா ரோடு போட்டுது. பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. வணக்கம் மக்களே, நம்ம சேலம் பயணம், சேலம் பயணங்கிற போது ஓகா பயணங்க. நம்ம ஆன்மீக பயணம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து கட்டினா ஒரு வாரமா வந்து நம்ம டிராவல் பண்ணி நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சேலத்துல இருந்து ஆரம்பிச்சோம். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சேலமே வந்து ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. மணிப்பூர் 5:30 மணி. கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணி 6வது ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலம் வந்திருக்கிறோம். இந்த ஜேர்னி வந்து ரொம்பவும் சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய கோயில்கள்ல பார்த்தோம். நம்ம இதுல போல எக்ஸ்பிளேட்டர் இருக்கு, நிறைய கோயில்களை பார்த்து சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணணும். 40 மணி நேரம் டிராவலுங்க, 2300 கிலோமீட்டர். விவேக் எக்ஸ்பிரஸ்ங்க. விவேக் எக்ஸ்பிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட்டுங்க. இந்த ட்ரெயின் கிடையாது, இன்னொரு ட்ரெயின் இருக்கு. திப்ருகார்க்கு இருந்து கன்னியாகுமரி வருங்க. அந்த விவேக் எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதே பேர் கொண்ட இன்னொரு வண்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 40 மணி நேரம் டிராவல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் கிளாஸ் ஏசி தான் போட்டிருந்தோம், நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த வருஷத்தோட எண்டு டிசம்பர்ல வந்து இன்னொரு பிளான் பண்ணியிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் தான், ஒரு 2 நாள் மேக்ஸிமம் போலான்னு இருக்கோம். இப்போ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 1 வீக் பக்கமா ஆயிடுச்சுங்க. இந்த ஜர்னி பத்தி மொழிசேகர் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஜேர்னி செம்மையா இருந்துச்சு. ஸோ பிரபு ட்ரக்கர் நல்லா கைட் பண்ணி எங்களை கூட்டு போயிட்டு வந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அடுத்த ட்ரிப்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். சீக்கிரம் மீட் பண்றோம். அதுக்கு உண்டான பிளானை இப்போ போட்டுட்டு இருக்கோம் அடுத்த ட்ரிப்புக்கு. ஸோ சீக்கிரம் அதுக்கு உண்டான அப்டேட் உங்களுக்கு வரும். ஓகே, பாய் பாய் பாய். இந்த வீடியோட இறுதியில வந்து ஒண்ணு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது செலிபிரிட்டி வந்து நம்ம மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு, அவரை விட்டுட்டு சாப்பிட்டதா. அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே டைம்ல தான் வந்து சாப்பாடு வந்தது. செலிபிரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா துணையார்கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. அதனால சுமார் ஒரு 1 மணி நேரமா அவர் பேசுறதுக்காக போயிட்டாரு. அதனால எங்களால வந்து பசி தாங்க முடியல. ஆகையாலதான் நாங்க முன்னாடி சாப்பிட்டோம். அதனால நாங்க விட்டுட்டு சாப்பிட்டதா நேற்று சொன்னாரு. அது வந்து முற்றிலும் தவறானது. பாய். மறக்காம பிரபு ட்ரக்கர் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.